தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது இனிய முதற்கண் மாலை வணக்கங்கள். நான் ராம்குமார், பிவிஆர் சேவை மையம், நெடுவாசலிலிருந்து. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது சூரியோதய யோஜனா, சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற பேரில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முடித்த கையோட வெரி பாசிட்டிவ் எனர்ஜியோட நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு அறிவிப்பு விளைவிச்ச ஒரு உன்னதமான முற்போக்கு தொலைநோக்கு சீரிய திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். சூரியோதய யோஜனாங்கிறது திட்டம். இந்த ஸ்கீம் இது எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இது வருது. இது 1 கோடி பெனிஃபிஷரியை டார்கெட் பண்ணிடுறாங்க. இது சாமானிய நகர்ப்புற கிராம குடும்பஸ்தர்கள், குடும்பங்களை டார்கெட் பண்ணுறாங்க. 1 கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டத்துடைய பலன்கள் போய் சேர இருக்குது. அவர் அறிவித்த அடுத்து அந்த பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 75,000 கோடியை இதுக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. சராசரியாக ஒவ்வொருத்தரும் அதிகபட்சமாக சப்சிடி 78,000 ரூபா பெற முடியும். இது இயற்கையுடைய கொடை. நம்ம பகுதி சீதோஜன நிலையில் இயற்கையுடைய கொடை. அந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி நிறையா பாலைவன பகுதி இருக்குது ராஜஸ்தானில், ரொம்ப ஹாட்டான ஏரியா. எது பலவீனம்னு நினைக்கிறோமோ அந்த பகுதிகளெலாம் இன்றைக்கி வளம் குலுக்கி இருக்குது. அதை பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்திருக்கிறோம். ஒரு முற்போக்கான திட்டம். நிறையா ஒன்றா பார்ப்போம். இது இப்போ முன்னுரையாக நம்ம இந்த ஸ்கீமை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இதோடைய பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவலும் 300 யூனிட் ஒரு மாதத்துக்கு இலவசமாக பெற போகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2 மாதத்துக்கு அரசு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் 2 மாதத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அதுவே நிறைய பேருக்கு கரண்ட் கட்ட வேண்டியது இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இது 1 மாதத்துக்கு 300 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா ஆல்மோஸ்ட் கரண்ட் கட்ட வேண்டிய அதுக்கான செலவினங்களை குறைக்கிற மிகப்பெரிய திட்டம். இது பெர் இயருக்கு ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் 18,000 15,000 18,000 மாதிரி ஒரு வருஷத்தில் சேமிக்க முடியும். இது செல்ஃப் சஸ்டெயினபிளாக ரிலையபிளாக நம்ம நாடு சுயசார்பு பாரதமாக டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பெரிய பேருதவியாக இருக்குது. இந்த ஸ்கீம்னால நம்மளுடைய தனி மனித அந்த செலவினம் கட்டுப்படுத்தப்படுது. நம்ம நாடு பெரிய பிளான்ட் போட்டு பெரிய லெவலில் அந்த இப்போ நிறையா அணு உலையாகட்டும், நீர்மின் நிலையம், இது மாதிரி பெரிய லெவலில் போட்டு அதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அது நம்ம வீட்டுக்கு சேர்றது வேஸ்டேஜ். இதில் ரொம்ப பெரிய சேலஞ்சு. அதுக்கு பல ஒயரு, போல், நீங்கள் தெரியும், அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், இவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆட்கள். இது அங்கேயே ஒரு வீட்லையும் இருக்குங்கிறது இது ரொம்ப முற்போக்கான திட்டம். அது ரொம்ப ஈஸியாக்க போகுது. எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக்கிடும், உடைச்சிரும், தகர்த்துரும். அதனால தனி மனிதனுடைய பலன் இருக்குது, சேவிங் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம நாட்டுக்கு சேவிங் இருக்குது, இந்த உலகத்துக்கே சேவிங் இருக்குது. எப்படின்னா, இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப சேலஞ்ச். உலகம் எதிர்கொள்கிற பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச். நிறையா வளரும் நாடுகள் நிறையா அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து எமிஷன் இருக்குது. அதில் வெளியேற புகை, ஹீட்டு. இப்போ அனல் மின் நிலையத்திலேருந்து நிறையா இந்த கரண்ட்டுக்காக நம்ம உற்பத்தி பண்ணும்போது நிறையா அதுலேருந்து எமிஷன் இருக்குது. என்விரான்மெண்ட் ஹீட் ஆகுது, பொல்யூட் ஆகுது. இது எல்லாமே தீர்க்கப்படும். பல பிரச்சனை. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத நகருங்கிற மாதிரியெல்லாம் சூழல். ரொம்ப திக்குமுக்காடி அதை நம்மளால் பண்ண முடியல. ஒரே புகை, தூசு, மூச்சு பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை. மக்கள் வெளியில் விரைவு பயப்படுறாங்க. ஸோ அந்த நிலையை முன்னாடியே தவிர்க்கிறதுக்கு மற்ற நகரங்கள் நம்ம இந்தியா இது பெரிய முற்போக்கான முதிர்ச்சியான ஒரு திட்டம். இது பெரும் பலன் அள்ளித்தர இருக்குது. இது கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மூவுக்கு, சஸ்டைனபிள் சுயசார்பு பாரதத்துக்கு இது பெரிய பலன் தரப்போகுது. அதுக்கடுத்து இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இணையதளம். இது ஆன்லைன் வழியாக மட்டும்தான்
நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ப்ளஸ் நம்ம இபி கனெக்ஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறோம். அதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஸோ இது வந்து ஒன்ஸ் அந்த நம்ம சப்மிட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க. அந்த டிஸ்காம் வெண்டார் செலெக்ஷன் மூலம் வெண்டார் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஒன்று இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மீட்டருக்கு அப்ளை பண்ணுவோம். நெட் மீட்ரு சொல்லுவாங்க, ஆன்லைன் மீட்ரு ஒன்று அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து ஒரு கமிஷனிங் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது முடிஞ்ச கையோட ஒரு 30 டேஸில் 6வது ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து அந்த சப்சிடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர், அப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறோம். செகண்ட், தேர்டு வந்து இன்ஸ்டலேஷன், அந்த வெண்டார் வந்து விசிட் பண்ணி அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. ஃபோர்த்து வந்து நெட் மீட்ரு அப்ளை பண்ணுறோம், நம்ம இன்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸோடு அப்லோட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சப்சிடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது 30 நாளில். ஸோ ஏற்கனவே இது நம்ம பல பகுதிகளில் இருந்தாலும் அது ரொம்ப லிமிட்டடாக, ரெஸ்ட்ரிக்ஷனாக, காஸ்ட் எஃபெக்டிவாக, எளிமையாக இல்லை, எல்லாருக்கும் சேர்ற மாதிரி ஈஸியாகவும் இல்லை. இது வந்து ஹியூஜ் 1 கோடி எண்ணிக்கையில் நம்ம கவர் பண்ண போகிறாங்க அக்ராஸ் இந்தியா. அதனால் பயனாளிகள் அதிகமாக இருக்க போகிறாங்க. இது வந்து கமர்ஷியலாக இல்லை, இது வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு, அதுவும் வந்து பெரிய ஏர்ன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் மாதிரி இல்லை. நம்மளுடைய தேவையின் அடிப்படையில் இந்த ஸ்கீமில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ எப்படி தேர்வு பண்ண போகிறோம்? இது பார்த்தீங்கன்னா 1 கேவி, நல்லா கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. 1 கேவி 1 கிலோவாட் நம்ம பயன்பாடு. ரொம்ப சின்ன குடும்பம், இப்போ ஒத்த லைட்டுங்கிறோம், சின்ன ஒரு 2 லைட்டு, ஒரு ஃபேனு, இப்படி ரொம்ப மினிமமாக இருக்கிறவங்க இது போகலாம். 130 ஸ்கொயர் ஃபீட்டில் இது இன்ஸ்டால் பண்ணுற கெப்பாசிட்டி. இது வந்து எப்படி நம்ம லோன் போகும்போது லோன் கால்குலேட்டர்னு ஒன்று சொல்கிறோமோ அது மாதிரி இந்த ஸ்கீமுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். 1 கேவி 1 கிலோவாட் 130 ஸ்கொயர் ஃபீட் பேனலில் இன்ஸ்டால் பண்ணும்போது சப்சிடி 18,000 கிடைக்கிது. நம்மளுடைய கன்சியூமர் ஷேர் வந்து 29,000. இதோடைய டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் 47,000. 47,000ல் 18 சப்சிடி, 29 நம்மளுடைய ஷேர். இது ஒரு சிறிய பட்ஜெட். 1லேருந்து 10 கேவி இறுதி ஸ்கீம் இருக்கு. 1, 2, 3, 5, 10 இப்படி எடுத்துக்கலாம். அது அடுத்து 2 கேவியில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 கேவிங்கிறது 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பேனலில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதில் வந்து சப்சிடி 36,000 கிடைக்குது. நம்மளுடைய ஷேர் 50,000. டோட்டல் இந்த ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட் 86,000. இதே 3 கேவினா 300 ஸ்கொயர் ஃபீட்டில் பேனலில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஸ்கொயர் ஏரியாவில். சப்சிடி 54,000. நம்மளுடைய ஷேர் இண்டிவிஜுவல் கன்சியூமர் ஷேர் 72,000. டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் 1,26,000. இதே 5 கேவி 550 ஸ்கொயர் ஃபீட்ல இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் சப்சிடி 72,000. கன்சியூமருடைய ஷேர் 1,32,000. டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் 2,04,000. அதிகபட்சமாக 10 கேவி அப்பர் லிமிட் இதுதான். சப்சிடி மட்டும் 1,17, 1,17,000. கன்சியூமர் ஷேர் 2,93,000. டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட்டு 4,10,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேஷன் காஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட பாதி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, பாதி சப்சிடி. 40% சப்சிடி மாதிரி வச்சுக்கலாம், 60 வந்து நம்மளுடைய பைசா. இந்த சப்சிடி 30 நாளில் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஆவரேஜாக இது வந்து ஒரு 78,000 நம்ம வந்து சப்சிடியாக பெற முடியும். 30 நாளில் இது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகி போகுது. இது வந்து ரொம்ப எளிமையான ப்ராசஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லாருக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு பல பிரச்சனைகள் தீரும். கரண்ட்டு வோல்டேஜ் பிரச்சனை, அந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது, ரொம்ப ஈஸி. நிறையா பிரச்சனைகள் தீர்வாக போகுது. எப்போதுமே பவர் இருக்கும், சேஃப்டி, பல விஷயங்கள் இருக்குது. ஒரு புதிய இந்தியாவை நோக்கி, வலிமையான பாரதத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான நல்ல மூவ். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம பிவிஆர் சேவை மையத்தில் நாளை முதல் இந்த பதிவு துவங்குது. நம்ம நிறையா இதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்கீமை பற்றி அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். துறை ரீதியாக அதிகாரிகளோட தொடர்புகளையும் நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதை மேற்கொண்டு தொடர்ந்து இங்கே நம்ம சேவை மையத்தில் இந்த வாட்ஸ்அப் தளத்துங்களில் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து இந்த விளக்கங்களை கொடுக்க இருக்கோம். நாளையிலேருந்து ஆன்லைன் பதிவு துவங்குது. இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி.